நண்பர்களே, சண்டே நாளையில இருந்து 3 நாளைக்கு வெஜ். அதனால வகை வகையா சாப்பாடு போய் முதல்ல நான் சொல்றத சொல்லி உங்க ஃப்ரெண்டு இப்ப முக்கியமா ஒரு பிரியாணி கேட்டா வாங்கி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க உங்க ஃப்ரெண்டு. இப்ப நீ சண்டே நான்வெஜ், அதுக்கப்புறம் ஃபுல்லா வந்து இப்ப 3 நாளைக்கு வெஜ், அதுக்கப்புறம் என்ன செய்யுதா அதனால அடுத்த ஊருக்கு போறோம், ஃபங்க்ஷன் எல்லாம் நிறைய வருது. அதனால என்ன பண்ணோம், வகை வகையா சாப்பாடு நீ வாங்கிட்டு வந்தாச்சு. காரைக்குடி மெஸ் மவுண்ட் ரோட்ல ரிச்சி ஸ்ட்ரீட் ஆப்போசிட்ல காரைக்குடி மெஸ்ன்னு கேளுங்க, எல்லாரும் சொல்லுவாங்க. சரியான சாப்பாடு. குழம்பு கூட என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்னு இப்ப காட்டுறேன், பாத்துக்கங்க. என்னப்பா என்னென்ன குழம்பு இருக்கு காட்டு, அப்படியே காட்டுங்க. எடுத்துக்காட்டு. ஓகே ஓகே. குழம்பு என்னென்ன குழம்பு தெரியுங்க? கீழே வச்சு காட்டுப்பா. ஒரு மீன் குழம்பு, ஓகே. ஒரு சாம்பார், ஓகே. ஒரு நான்வெஜ் கூட மட்டன் நினைக்கிறேன், ஒரு பொரியல், 2 பொரியல், ஒரு ரசம். வேற என்ன வாங்குனீங்க? மீன் குழம்பு. இது வேற இது என்ன முட்டை வித்தியாசமா இருக்கு? அது காடை முட்டை. இன்னும் 3 நாள் தான் இருக்கு. காடை முட்டை. சரி ஓகே. அது வேற என்ன? சிக்கன் காட்டுங்க. மீன் தான் நல்லா இருக்கு, பெரிய மீன். சிக்கன் என்னங்க ஒரு ரவுண்ட் ஓடி இருக்கு? யாருக்கு? பெப்பர் சிக்கன் கம்மியா இருக்கு. சாதம் வேற போட்டா இருக்கா? இவ்வளவுங்க. இவ்வளவு எங்க வாங்குனீங்க? எவ்வளவு ஆச்சு? அவ்வளவுதானா? பரவாயில்லையாங்க. பாட்டு வந்தீங்களா? இது வந்து புரோட்டா. ஃபர்ஸ்ட் புரோட்டால இருந்து ஆரம்பிப்போன்ட்டு. என் ஒய்ஃப் எப்பவுமே எனக்கு ஃபர்ஸ்ட் புரோட்டா கொடுப்பாங்க. ஏன் சொல்லுங்க? அப்ப என்ன கம்மியா ஆக முடியாது. மட்டன் குழம்புல நல்லா இருக்கும். அது இது கிராம்பு பட்டையை பாருங்க எவ்வளவு பெருசு போட்டுருக்காங்க. பட்டை சூப்பர் பட்டை. சூப்பரா இருக்கா புரோட்டா? குழம்பு எத்தனை குழம்பு? 4 குழம்பு. வேணா அப்புறம் சாப்பாடு பத்தாது. கூட்டம் சரியான கூட்டமா இருக்கும். விலை கம்மி. இவ்வளவும் 300 ரூபா தான் ஆச்சு. வந்துட்டான் பாருங்க வில்ல. அவ்வளவுதான் மக்களே, நன்றி வணக்கம். அடுத்த வாரம் சந்திப்போம். வந்துட்டான்.